ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதியமுத்தூர் அம்மன் கோயில் கொடைக்கு நாங்கள் கிளம்பியாச்சு. இது வந்து பெரிய கோயில் கொடைன்னு சொல்லுவோம். நான் கல்யாணம் முடிஞ்சு ஒரே ஒரு வருஷம் மட்டும் மாவிளக்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம்தான் நான் மாவிளக்கே எடுத்திருக்கேன். எனக்கு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷம். அம்மா எனக்கு இந்த தடவை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் முதல்ல ஸ்டார்டிங் என்ட்ரு ஆகுமே ஊருக்குள்ளேயே நிறைய 3 இடத்துல கிட்டத்தட்ட கோயில் கொடை. அதனால் ஊரே ஜொலிச்சதுன்னா பார்த்துக்கோங்களேன். அதான் இந்த ஜொலிப்பில் எல்லாம் கிளேர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோ செம்ம இது சொடலமாடன் கருப்பசாமி அப்படின்னு அவ்வளோ ஏரியா ஃபுல்லும் கோயில் கொடையாக தான் இருந்துச்சு. ஊரே க்ளோஸ் ஆகி தான் கிடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது கடைகள் க்ளோஸ் ஆகிருந்துச்சு, மற்ற வாழ்க்கை எல்லாரும் அப்படியே வெளியே நின்று எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம்தான் கோயில் கொடைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போனோன்னு நினைக்கிறேன் நான். யாரெல்லாம் இதே மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய இப்போ பொண்ணுங்களுக்கு தான் கொஞ்சம் அவங்க ஊர் கோயில் கொடைக்கு போனோன்னா எப்படியும் லேட்டாக தான் போவோம், ஆனால் சீக்கிரமாக வந்துடுவோம். அதே மாதிரி தான் நாங்களும் நினச்சி போனது. ஆனால் இந்த தடவை தான் சீக்கிரமாகவும் போயிருக்கு, கொஞ்சம் லேட்டாகவும் வந்திருக்கு. இல்லைன்னா மதியெல்லாம் சாப்பிட்ட கையோடு அறக்க பறக்க ஓடி வருவோம். இந்த தடவை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, ஆனால் எனக்கு என்னமோ போன தடவையை விட இந்த தடவை நிறைய ராட்டினங்கள் நான் ஆடலை. இல்லைன்னா எல்லாத்துலேயும் ஏறிடுவேன். இந்த தடவை ரொம்ப ரொம்ப கம்மி. என் தம்பி ஒய்ஃபு, எங்கள் அக்கா பொண்ணு, எங்கள் அக்கா எல்லோரோட சேர்ந்து தான் போயிருந்தோம். அப்புறம் மாவிளக்கு 3 பேர் எடுத்திருந்தோம். நான், எங்கள் அக்கா, அதுக்கப்புறம் தம்பி ஒய்ஃபு 3 பேரும் எடுத்ததே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் கோயில் கொடையில் மதிய கோயில் கொடைக்கு போக முடியாத நிலமையாக தான் இருக்குது. ஆனால் இந்த தடவை கிடா வெட்டெல்லாம் நாங்கள் பார்க்க போயிருந்தோம். ஆனால் அதெல்லாம் எடுக்க முடியல. ஏன்னா என் செல்லு என் கையில் இல்லைங்க, என் தம்பி தூக்கிட்டு போயிட்டான். அதெல்லாம் நான் வீடியோவே எடுக்க முடியல. ஆனால் இன்னொரு கிளிப்பு மட்டும் அனுப்பி விட்டுருந்தாங்க. அது என்னன்னா சாமி ஆடினதை எங்களுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. அதை மட்டும் உங்களுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். அது வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இது எப்படின்னா முதல்ல நைட்டு கரகாட்டம்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் உள்ளக்க போனோம். லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு, எங்கள் ஊரில் பத்திரகாளி அம்மா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆயிரங்கண்ணுடையாள் இருப்பாங்க, அப்புறம் பேச்சியம்மாள் இருப்பாங்க, இன்னும் 2 அம்மா இருப்பாங்க. அவங்கெல்லாம் அது அப்புறம் கருப்பசாமி, சொல்லமாடசாமி எல்லா சாமியும் இருப்பாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மாவிளக்கு எடுத்து 3 தடவை சுற்றணும். அதனால் முதல்லையே நாங்கள் சீக்கிரமாக போய் முதல்ல மாலை சாத்தணும். அங்கே பக்கத்துலேயே ஒரு வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே ஏதோ மேலே இருந்து படித்துளி விடுற மாதிரி அழகாக இருந்துச்சு. அப்புறம் செண்டை மேலெல்லாம் கொட்டிட்டு வந்தாங்க. மாவிளக்கு எடுக்கிறதையும் என்னால் எடுக்க முடியலை. ஏன்னா நான் செல்லை கையில் வச்சுட்டு போயிருந்தேன்னா என்னால் எடுக்க முடியாது. அதனால் அப்புறம் வெளியெல்லாம் அலங்காரம்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த அலங்காரத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் சாமக்கொடை பூஜையும் பார்த்துட்டு நாங்கள் ராட்டினம் ஆடுற இடத்துக்கு போயாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா நான் இந்த கப்பன் சாசன் சொல்லுவாங்கள்ல, அதில் ஒன்று ஆடினேன். இந்த இதில் ஒன்று நானும் எங்கள் அக்கா பொண்ணும் ஆடினோம். அப்புறம் ஜெயிண்ட் வீலில் ஆடினோம். அதுக்கப்புறம் இன்னொன்று ட்ரெயின் மாதிரியே மூவ் ஆணுச்சு. அதுக்கு பேர் எனக்கு தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சால் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் குலுக்கி சர்பத்து நான் லிச்சி ஆர்டர் பண்ணேன். என் அக்கா பையன் மேங்கோ ஆர்டர் பண்ணான். இல்லை என் பையன் மேங்கோ ஆர்டர் பண்ணான், அக்கா பையன் ப்ளூபெர்ரி ஆர்டர் பண்ணான். ஆனால் என்ன ராட்டினத்தில் நாங்கள் எல்லோரும் பிரிந்து விட்டோம். நான் மட்டும் தனியாக வேறு ஒரு இதில் மாட்டிக்கிட்டேன். மற்றவங்கெல்லாம் ஒரே ஒன் போல் இருந்தாங்க. கொஞ்சம் தனியாக இருந்தது, கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தம்பி ஒய்ஃப்லாம் 2வது உள்ளதுக்கு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நாங்கள் கொடை எவ்வளோக்குள்ளே பெருசாக இருக்குங்கிறது இந்த கோபுரத்தை வச்சு தான் கணிச்சுக்கிடுவோம், பெருசாக சிறுசான்னு. பாய் ஃப்ரெண்ட்.